சிக்கன் பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட்டு, மறுபடி புதினா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, தேவையான அளவு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வணங்கினோன்னா நல்ல ஒரு வாசனை வரணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கின கடைசியில் தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். 4 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வணங்கின கடைசியில் தேவையான அளவு பிரியாணி பவுட்ரு போட்டுக்கோங்க. பிரியாணி பவுட்ரு எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டேன்ன கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து போட்டு நல்லா அதையும் எண்ணெயில் கலந்து உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வணங்கின கடைசியில் தேவையான அளவு உப்பு பத்தலைனா கூட எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கி ஒன்றோடு கலந்து நல்லா காரம் பிடிச்சி இந்த பதத்துக்கு வந்தேன்னா அரிசி கழுவி எடுத்து அதுக்குள்ளேயே போட்டு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் பிரியாணி குழையாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 1 டம்ளர் கம்மியாக வைக்கணும். நம்ம எந்த அளவு அரிசி வைக்கிறோமோ 4 டம்ளர்னால் 8 டம்ளர் இல்லாமல் 7 டம்ளர் தண்ணி வச்சா பிரியாணி உதிரி உதிரியாக வருங்க. நம்ம குழையாமல் வரணுன்னா 1 டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. அடுத்தது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்தோன்னே பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே பதத்தில் பண்ணால் பிரியாணி கொஞ்சம் குழையாதுங்க. அரிசிக்கு தண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. பிரியாணி சாப்பிட்ற பதத்தில் வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.